ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி அந்த மேல் பகுதியை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை கீழே தூக்கி போட்டுறாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சென்டர் லைன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சரண், ரவி, பாலா, கேசவன், பெருமாள், கிரிஜா, சபரி, கார்த்திக், புஷ்பவல்லி, நரசிம்மன், ரதி, எஸ்தர், ரேணுகா, கலைவாணி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸ்லேயும் அழகாக வந்து ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக மடித்து விட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது நம்ம மேல் பகுதி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே இது உள்ளே வந்து வச்சு விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் யூஸ் பண்ணும்பொழுது. பாருங்கள், இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ளவர் வேஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் பாட்டில். ஸோ அதனால் பெயிண்ட் பண்ணலை, அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நீங்கள் இன்டோர் பிளான்ட்லாம் வளர்க்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஃப்ளவர் வேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ், ஓல்டு கிளாத்லாம் வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறது, ஓல்டு பேங்கிள்ஸ் எப்படி ரீயூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பேங்கிள்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எடுத்துருக்க அந்த மெட்டல் பேங்கிள்ஸை அழகாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு வலையிலையும் கீழே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கயிறுக்கு பதிலாக நீங்கள் கம்பி கூட போட்டு அழகாக முறுக்கி எடுத்துக்கலாம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஆர்கனைசர். அப்படி முறுக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கயிறு தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கயிறையே 2 நாட் போட்டு டைட்டாக வந்து இந்த வலையில் வந்து கட்டி எடுத்துக்கிறேங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்க போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா வலையிலையுமே கட்டி எடுத்து இப்போ ஒரே ஒரு வளையல் தான் பேலன்ஸ் இருக்குது, அதையுமே கட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டி விட்டுருங்க. நான் வந்து இந்த சைடில் தான் ஹேங் பண்ணுறதுக்கு கட்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு ஹூக் வந்து இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை கிச்சனில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய டீ வடிகட்டுறது, கரண்டிகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லையும் ஒவ்வொரு கரண்டி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டீ வடிகட்டுறதையும் இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அழகாக இதிலேயே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட அழகாக ட்ரைனாகி கீழே ஈஸியாக வெளியே வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். குழந்தைங்களுடைய கிளாத்லாம் வந்து நிறையவே வீட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த போர்ஷன் தேவைப்படுதோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கிளாத்தை நான் எப்படி வந்து தச்சு எடுக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் ஒரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு அந்த கிளாத்தை நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடா கூக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு ரன்னிங் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி மடித்து தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் மடித்து தைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எலாஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்படி எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நார்மலாக ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த ஹேர் பேண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பேண்டுடைய ஒரு சைடில் சேஃப்டி பின்னை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நம்ம நாடா கோப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஹேர் பேண்டை வந்து அழகாக அதுக்குள்ளே வந்து கோத்தி எடுத்துக்கலாங்க. நம்ம கேப் விட்டு தைச்சோம் இல்லைங்களா, அந்த வழியாக தான் இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அழகாக வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும். நான் ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணி முடிக்க போகிறேங்க. இன்சர்ட் பண்ணும்பொழுது அந்த ஹேர் பேண்டுடைய மறுமுனை வந்து உள்ளே போகாத அளவுக்கு பார்த்து லைட்டாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் தையல் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நாட் போட்டு அந்த கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது நம்ம இந்த ஹேர் பேண்டை வந்து பார்த்திங்கன்னா நாட் போட போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லைங்களா, ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அழகாக வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி அழகாக தச்சு நாட் போட்டு கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது இப்போ நம்ம அந்த ஹேர் பேண்டுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பராக க்யூட்டான ஹேர் பேண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசினில் யூஸ் பண்ணி தச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தச்சு விடும்பொழுது அந்த ஹேர் பேண்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்ம ரெடி பண்ண அந்த ஹேர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராது, அப்படியே சர்க்கிளாக அப்படியே இருக்கும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், பிரிஞ்சு தனியாக வரவே வராதுங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை யூஸ் பண்ணி சூப்பரான ஹேர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நார்மல் ஹேர் பேண்டை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய க்யூட்டான ரொம்ப அழகான ஹேர் பேண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுடைய கிளாத் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு எலாஸ்டிக் இருந்தால் போதும், அழகாக வந்து இந்த மாதிரி அழகான ஹேர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இண்டர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி சொன்னது தான், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ விஷ் பண்ணணும், வெட்டிங்க்கோ பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னா அவங்களுடைய டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வீடியோஸுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணிக்கலாங்க.
அதே மாதிரி உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக வந்து வாசிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.